எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? யாரை நாம் அதிகமாக மதிக்க கூடாது அல்லது கனப்படுத்த கூடாது, ஒரு 5 காரியத்தை நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு? தேவனுக்கு உரிய மகிமையை கனத்தை மனிதனுக்கு கொடுக்காதீர்கள். ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 42:2 போடப்பட்டிருக்கு, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மகிமையை மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் யாரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அதிகமாக தெரிந்திருப்பீர்கள். நீங்கள் அப்போ ஆண்டவர் தாங்க எனக்கு இதை செய்தார் சொல்லுகிற காலகட்டத்தை விட்டு, எங்க பாஸ்டர் ஜெபிச்சாங்க, எங்க தீர்க்கதரிசி ஜெபிச்சாங்க ஏசப்பா இந்த அற்புதம், அவங்க ஜெபிக்கலன்னா ஏசப்பா அற்புதம் செய்ய மாட்டாங்களா உங்களுடைய வாழ்க்கையில? மிக கவனமாக இருக்க வேண்டும். மகிமை கனம் தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரமே கூறியது. 2வது, மனிதனை விட கர்த்தரை நம்புங்கள். மனிதன் இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான், அடுத்த நிமிஷத்துல விட்டுட்டு போயிடுவான். சங்கீதம் 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ மனுஷனை நம்பிட்டு எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இப்படி செஞ்சிடுவாங்க, அப்படி செஞ்சிடுவாங்க அப்படின்னு மனுஷனை நம்பாதீங்க. தூக்கிட்டு அடி பாதாளத்துல நம்மளை போட்டுட்டு போயிடுவாங்க. 3வது, மனிதனை சார்ந்து வாழாதீர்கள், தேவனை சார்ந்து வாழுங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கூட்ட ஜனத்துக்கு பின்னாடி அவங்களை சார்ந்து, அது நல்ல பாட்டு பாடுறவங்களா இருக்கட்டும், நல்ல மெசேஜ் கொடுக்கறவங்களா இருக்கட்டும், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருக்கட்டும், அவங்களை சார்ந்து வாழ்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். எரேமியா 17 போடப்பட்டிருக்கு 5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்ப கர்த்தரை சார்ந்துதான் நாம் வாழணுமே ஒழித மனிதனை சார்ந்து அல்ல. 4வது, எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், தேவன் மட்டும்தான் பரிபூரணர். இன்றைய காலகட்டத்துல மனுஷனை பார்த்தோம்னா நம்ம இடறி விழுந்துடுவோம், நம்ம ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடும். அதனால எல்லா மனுஷர்களையும் நம்பாதீர்கள். ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்ப ஆண்டவர் மட்டும்தான் பரிபூரணர். 5வது, இவைகள் எல்லாவற்றிலும் முதல் முக்கிய காரணம் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், மனிதனுக்கு அல்ல, சொந்த பந்தங்களுக்கு அல்ல, சபைக்கு அல்ல, சபை மக்களுக்கு அல்ல, தேவனுக்கு முதலிடம். அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் தான் சபை, ஊழியம், மற்ற எல்லா காரியங்களும். ஆனா எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. மத்தேயு 22:37-38 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு உன் கர்த்தரிடத்தை முழு இருதயத்தோடு அன்பு கூறு,